Hi friends, welcome to our channel Engineering மளிகை கடை. இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா பிஸ்கட்ஸோட ஹோல்சேல் ப்ரைஸ். வீடியோக்கு போக முன்னாடி நம்ம சேனலில் பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். கடை வைக்கணும்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். பிரிட்டானியா பிஸ்கட்லேயும் பார்ட் 1 வீடியோ வந்திருக்கு. முக்கியமான பிஸ்கட் எல்லாம் வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இது வந்து பார்ட் 2 வீடியோ. இந்த பிஸ்கட் வந்து அந்த வீடியோவில் இருக்காது, அந்த வீடியோவில் இருக்க பிஸ்கட் வந்து இந்த வீடியோவில் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு 8 பிஸ்கட் வந்திருக்கு நம்ம கடைக்கு. அதில் ஒரு 4 பிஸ்கட் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில். 50-50 மஸ்கா ஜஸ்கா சால்ட் அண்ட் ஸ்வீட்டு மில்க்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதில் நான் அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து பிஸ்கட்டை புதுசாக வந்ததை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்ஜின் எப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து குட்வேயில் வந்து 2 ஃப்ளேவர் பண்ணியிருக்கோம். கேஷ்யூ பட்டர் 2. சரிங்களா? இது வந்து கேஷ்யூ பட்டர் பிஸ்கட்டோட கேஷ்யூ பிஸ்கட் கம்மியாக இருக்கும். இங்கே 2 பிஸ்கட் கம்மியாக இருக்கும். ஆனால் கேஷ்யூ தான் ஃபாஸ்ட்டாக போகும், பட்டர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஓகேங்களா? இதோட ரேட்டு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். குட்டே பிஸ்கட் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் ரேட்டு கூட, மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருக்கும். 54 ரூபா 85 பைசா டிவைட் பை 6 பீஸ் 99 ரூபா 15 பைசா. மற்ற பிஸ்கட் வந்து 9 ரூபா 10 பைசா அந்த மாதிரி விழும். நீங்கள் இந்த 50-50 மில்க்கு மேரிகோல்டு இதோட ரேட்லாம் உங்களுக்கு தெரியலைன்னா முன்னாடி உள்ள வீடியோவில் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நம்ம கடையில் வைக்கக்கூடிய பிஸ்கட்டு. உங்களுக்கு ஒரு போர்வையாக பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நாளைக்கு நீங்களே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணணும், இப்போவுமே உங்களுக்கு அந்த ஐடியா வரணும் வச்சுல உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அதான் வந்து எல்லா வீடியோவும் கிளியராக ஒரு லைனாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் காரணம் தான். இது வந்து 9 ரூபா 15 பைசா. குட்டே பிஸ்கட் ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். இதில் எது ஃபாஸ்ட்டாக போகுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ட்ரீட் ஜிம் ஜாம் தான். ட்ரீட் ஜிம் ஜாமில் வந்து 10 ரூபா பிஸ்கட்டு உண்டு. நான் மோஸ்ட்லி 5 ரூபாக்குள்ளே வாங்க மாட்டேன். எதுக்கு இதை வாங்கியிருக்கேன் மீன்ஸ் இதில் வந்து 10 ரூபாக்குள்ளே ஏஜென்ட் ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் இதில் வந்து 5 ரூபா கரெக்டாக 2 பிஸ்கட் தான். 4 பிஸ்கட்டும் நடுவில் க்ரீமும் வச்சுருக்காங்க. அது 2 க்ரீம் பிஸ்கட் செட் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஜாரோட ரேட்டு வந்து 127 ரூபா 28 பைசா. சரிங்களா? 127 28 பைசா. இப்போ டோட்டல் பீஸ் வந்து 28 பீஸு மைனஸ் மொத்த ஜார் விற்றாலே 12 ரூபா தான் கிடைக்கும். 12 ரூபா 25 பைசா தான் கிடைக்கும். ஸோ இருந்தாலும் இது எதுக்கு வாங்கினா இது ஒரு 3 நாள்லேயும் காலி ஆகிடும். ஜிம் ஜாம் வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங் பிஸ்கட். சின்ன பசங்க எல்லாமே ஜிம் ஜாம் இந்த ஒரு ஜாம் வச்சுருப்பாங்க. இந்த பிக்சரில் இருக்க மாதிரி லைட்டாக கிசான் ஜாம் மாதிரி ஒரு ஜாம் வச்சு லைட்டாக சுகர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருப்பாங்க. இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இது வந்து நல்லா போகும். குழந்தைங்க வாங்கி சாப்பிட்ற நல்ல பிஸ்கட்டு. கடையில் கண்டிப்பாக இதையும் நீங்கள் கடை வச்சா கண்டிப்பாக வாங்கி அந்த பிஸ்கட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பொட்டேட்டோஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக தான் இன்வென்ட் ஆச்சு. ஒரு 6 மாதம் இருக்கும். அதாவது இது வந்து கொஞ்சம் உப்பு பிஸ்கட் மாதிரி இருக்கும். லேஸோட டேஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் உப்புமாக இருக்கும். சிலருக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு. இது நல்லா வாங்கி சாப்பிட்றாங்க. இதோட ரேட்டு வந்து மற்ற பிஸ்கட்டோடு இல்லை கொஞ்சம் ப்ராஃபிட் கூட. ஏன்னா இது இப்போ தானே வந்திருக்கு, அதனால் கொஞ்சம் கூட்டி தான் கொடுக்குறாங்க. 8 ரூபா 94 பைசா தான் வருது. மித்த பிஸ்கட் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்தோன்னா 9 ரூபா 10 பைசா 9 ரூபா 15 பைசா அப்படி இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதுசாக நம்ம பார்த்த பிஸ்கட் வந்து ஜிம் ஜாம் பார்த்தோம், பொட்டேட்டோஸ் பார்த்தோம், குட்டேயில் 2 ஃப்ளேவர் பார்த்தோம். சரிங்களா? குட்டேயில் இன்னொரு ஃப்ளேவர் உண்டு, க்ரீன் கலர் உண்டு. அது நான் வைக்கல, ஏன்னா நம்ம கடையில் அது யாரும் வாங்குறதில்ல. இந்த 2 ஃப்ளேவர் தான் வச்சுருக்கேன். சரிங்களா? நீங்கள் வந்து கடை வைக்கும் போச்சில் வந்து நமக்கு வந்து எது போகும்னு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிட்டுனா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? மற்ற கம்பெனி பிஸ்கட் என்கிட்ட கம்மி தான். பிரிட்டானியா தான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து பெய்கிட்டே இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்காது. அதேமாதிரி ஏஜென்ட்டுமே பிரிட்டானியா ஏஜென்ட் வந்து எனக்கு கொஞ்சம் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பான். எக்கோ ஃப்ரெண்ட்லி மீன்ஸ் கரெக்டாக ஆர்டர் கொடுத்தா பொருள் வரும், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எனக்கு இருக்குது. அதனால் இந்த ஏஜென்ட்ஸில் வந்து எப்பவும் பொருள் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மித்த பிஸ்கட்டோட ரேட்டை பார்க்கணுன்னா பழைய வீடியோவில் பாருங்கள். ஏன்னா நான் ஏற்கனவே பார்த்தவங்களுக்கும் இந்த வீடியோவில் அந்த டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால் இந்த வீடியோ மட்டும் பார்த்துருங்க. மேலும் இன்னொரு வீடியோவில் அடுத்தல பார்க்கலாம்.